கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கொடுத்தும் கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ கொடுத்தும் கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகா தந்த கரோ மனதுருகி தொட்டு சுகா தந்த கரோ நிமிர தோடா குணியை என்று நிமிர செய்த நேசகரோ நிமிர கூடா குணியை என்று நிமிரக்கூடாதபடிக்கு எத்தனையோ காரியம் வாழ்க்கையில் இருந்திருந்தது. நீ தேவனை பார்க்க கூடாதபடிக்கு எத்தனையோ ஆண்டுகள் பலவீனமும் கஷ்டமும் நிமிரக்கூடாதபடிக்கு இருந்தது. அவர் கரம் பட்டது, அவர் கரம் பட்டது. அவர் கிரங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற கனப்படுத்துகிறேன். ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டீரே. உடைய பாதத்திலே பணிய வந்த நாங்கள் ஆண்டவரே உடைய கரம் தொட்டு தூக்கின விட்டீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உடைய பாதத்தில் விழும்போது நீ எங்களை பார்த்து கொண்டு இருப்பதில்லப்பா, இந்த கரத்தினால் எங்களை தொட்டு தூக்கி நிமிரக்கூடா கூனிய அன்று நிமிர செய்தது உடைய கரம் அல்லவா? அப்படியாப்பட்ட கரம் ஆண்டவரே, ஆண்டவரே பாதத்தில் விழுந்து கண்டே இருக்கட்டும் ஜனங்க மத்தியில, அவங்க குனிஞ்ச வண்ணமா இருக்கட்டும் ஜனங்க மத்தியில எங்களை தூக்கி விடுகிற தெய்வம் நீர் மாத்திரம்தான் ராஜா. இந்த கரத்தை தொட்டு எங்களை தூக்கி விடுகிற தெய்வம் நீதான் சுவாமி. ஆண்டவரே, எந்த விண்ணப்பத்தோடு உடைய பாதத்தில் ஆண்டவரே பணிய வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தூக்குவீராக. சொல்லுங்க, என்ன தூக்குங்கப்பா. அப்பா, உடைய பாதத்துல நான் நம்பி வந்திருக்கிறப்பா. என் கண்ணீரை ஊற்றுகிற ராஜா உடைய பாதத்துல நீர், அவர் பாதத்தில் ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க கண்ணீர் விடும்பொழுது ஆண்டவர் உங்களை நிமிர்த்துவார். ஆண்டவர் உங்களை நிமிர்த்துவார். தேவ பிள்ளையே சொல்லு, நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிர செய்த என் நேசர்கரோ, நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிர செய்த என் நேசர்கரோ. சொல்லு, ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க கரைய மேல இருக்கட்டும்ப்பா. உங்களுடைய பாதத்தை பணிய வந்திருக்கிற ராஜா. எத்தனையோ பாதத்தை நோக்கி நான் ஓடி இருப்பேன், அந்த பாதெல்லாம் என்ன குனிட்டோன்னு ஆண்டவரே என்னை ஏளனமா பார்த்திருக்க சுவாமி. ஆனா நீரோ என்னை நிமிர வைக்கிற தெய்வம் ஐயா, நீரோ என்னை நிமிர்த்தி பார்க்கிற தெய்வம் ஐயா. ஆண்டவருடைய பாதத்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் என்ன சரண்டர் பண்ணுறப்பா. ஆண்டவர் உன்னை தூக்குவார், தொட்டு தூக்குவார், தொட்டு தூக்குவார். தேவ பிள்ளையே, அந்த மேல நான் கேட்டதெல்லாம் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன்.
வழி நடத்துகிறோ, காக்குகிறோ, விலகாத கரத்திலே கொடுக்குகிறோ, வழி நடத்துகிறோ, காக்குகிறோ, விலகாத கரோ. நிமிரக்கூடா துணியது, நிமிரத்தை நேசக்கரோ, நிமிரக்கூடா துணியது, நிமிரத்தை நேசக்கரோ. அந்த நான் கேட்டுக்கலாம் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கண்ணு தெரியாத அவர் பாதத்துல விழும்போது ஆண்டவர் கரத்தை தொட்டு தூக்குகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவரே நீங்க பேசுவீராக, தேவ செய்தியிலே இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கூட்டமும் இருக்கு, இன்னைக்கு விசேஷ கூட்டமும் 21 நாள் கூட்டமும் இருக்கு. இது புதன்கிழமையே ஆனபடினால இது என்ன கூட்டமாவும் இருக்கு சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதத்துல கூனியை போல வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய பாதத்துல கூனியை போல நீங்களும் நானும் வந்திருக்கலாம். ஆண்டவர் அப்படியே குனிட்டோன்னு இல்லை, அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு, அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. ஆண்டவர் தூக்குறதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. ஆண்டவர் வந்து தூக்கி குனிந்து அவர் கையினால் என்ன பண்றாரு, நம்மள தூக்குறாராம். அன்று ஆபிரகாமை சந்திக்க திரியேக தேவன் கடந்து போனது போல இன்றைக்கு பெண்கள் கூட்டத்தில் திரியேக தேவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. எஸ்தர், ராஜாத்தி, ஏஞ்சல், உன் பேர் என்னடா, லிடியாவா, தர்ஷினி, 3 பேர் என்ன பண்றாங்க பெண்கள் கூட்டத்துல வந்து விசேஷமான இயேசுவின் பாதத்துல 21 நாளும் இது பெண்கள் கூட்டமா இருக்கிறபடியா உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் பேசுவாராக. இன்னைக்கு பெண்கள் கூட்டம் யாருக்கா நினைப்பு இருந்துச்சா, இல்ல 21 நாள் கூட்டம் தான் நினைப்பு இருந்துச்சா? இருந்துச்சுல. ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவார. எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகள் 13 1 வாசிங்கப்பா. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ராஜா ஏந்து அவர்களை நியாயமாய் நடத்தினார். அவன் மரித்த பின்பு அவர்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் பொல்லாப்பான காரியத்துல போயிடுறாங்க. நம்ம கூட சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருப்போம், எப்படி இருப்போம் சொல்லுங்க, நல்ல ஒழுக்கமா என்ன பண்ணுவோம் இருப்போம்ல. சர்ச்சுக்கு வராதப்ப எப்படி இருப்போம், வராதப்ப எப்படி இருப்போம், நம்ம இஷ்டம் போல என்ன பண்ணுவோம் வாழுவோம்ல. சபைக்கு போறது தப்புன்னே நம்மளுக்கு, சபைக்கு போவாது தப்பு, ஓய்வுனால நம்ம அசட்டை பண்றது தப்புன்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாது. எத்தனையோ தடவை கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும், இங்கிருந்து வார்த்தைகள் புறப்பட்ட போதிலும், நம்மளுடைய அசதி நிமித்தமாய், சோர்வின் நிமித்தமாய், கனவீனத்தின் நிமித்தமாய் எத்தனையோ தடவை கர்த்தரின் பார்வைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பொல்லாப்பானத. நான் பெரிய காரியம் இல்ல, நான் ஓய்வு நாளை கனப்படுத்த வேண்டிய நான் கனவீனப்படுத்தத கர்த்தருடைய பார்வைக்கு எப்படியா தெரியுது, எப்படி தெரியுது, பொல்லாப்பா தெரியும். தேவ பிள்ளையே, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் நம்ம வழி விலகி என்ன பண்ணக்கூடாது, பொல்லாப்பான காரியத்துக்கு போக கூடாது. அப்படி போனா கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்கப்பா. இஸ்ரவேல் புத்திரன் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையே, நம்மள ஒப்பு கொடுக்க மாட்டார் நினைக்காதீங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனை அறிந்த பிள்ளைகள். தேவனை அறிந்த பிள்ளைகள் தவறு செஞ்சா நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு, நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு. தேவன் என்ன மன்னிச்சிருவார். இல்ல, நம்ம கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யறோமா, பொல்லாப்பு செய்யறோமா. அந்த பொல்லாப்பு நம்மளுக்கு சாபமாய் மாறின பிறகு நம்ம எங்க ஒப்பு கொடுக்கப்பட்டுறோமா, பெலிஸ்தர் கையில. பெலிஸ்தர் கையில ஒப்பு கொட்டா மீண்டு வர முடியுமா, மீண்டு வர முடியுமா? தேவ பிள்ளையே,
அப்படி தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு. வாசிங்கப்பா. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவள் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால் கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகிற தேவ பிள்ளையே, அநேக வருடங்களாய் நாட்களாய் தேவ சபையிலே வந்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளே, கனி கொடுக்கிற வாழ்க்கை இன்னும் நம்ம என்ன பண்ணல, கத்துக்கல. கனி இல்ல. ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்தால் நம்ம கிட்ட என்ன இல்ல, அவளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல, நம்மளுக்கு என்ன இல்ல, ஆவிக்குரிய கனிகள். சொல்லுங்களேன். அவளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஆனா நம்ம எத்தனையோ வருடங்களாய் கர்த்தருக்குள்ளே நான் சபையில இருக்கிறேன், நான் ஏசப்பா புள்ள அப்படின்ற நம்ம கிட்ட என்ன இல்ல, ஆவியின் கனி. என் மகன் இடத்துல நேற்று பேசினேன். அவர்கிட்ட சொல்லுமா, ஆவியின் கனி என்ன சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஆவியின் கனி என்ன? அன்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இருக்குது, எனக்கு மட்டும் இருக்குது, என்னால யாருக்கும் இருக்குதா? அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அதற்காக தேவன் நம்மள அழைக்கப்படல. அதற்காக இயேசுவின் பாதத்துல நம்ம வந்து என்ன பண்ணல, அமரல. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நம்ம என்ன பண்ணோம், மாறத்தக்கதாய் தேவன் நம்மள என்ன பண்ற, ஒரு வார்த்தையை கொண்டு நடத்துகிறார். அதனால தான் சகையை பார்த்த உடனே, நீ எப்படியாப்பட்டவர் ஐயா, நீ எப்படியாப்பட்டவர், குருடனுக்கு பார்வை தர நீ எப்படியாப்பட்டவர். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவருக்கு சகைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனாலும் பார்க்கணும் என்ற ஆவல் அவனுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஏன்னா அவன் பாவி என்று அவனுக்கு என்ன பண்ணல, தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்மளுக்குள்ள அநேக குறைகள் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு உன்னையும் என்னையும் தேடி வருகிறார் தேவ பிள்ளையே. ஏன்னா நீ அவருடைய பாதத்தை தேடி வந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நேரா என்ன பண்ணி புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியாகிய நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது நீ ஆவிக்குரிய கனிகளில் வளர்ந்து உன் மூலியமாய் ஊழியம் எழும்பும். உன் மூலியமாய் ஸ்திரீகள் ரட்சிக்கப்படுவார்கள். அவ பிள்ளை பெறாதிருந்தா நம்ம ஆத்துமாக்கள் என்ன பண்றதுல, இன்னும் பெறாதையே நம்ம உண்டு, நம்ம வருது உண்டு, நம்ம போறது உண்டு, நம்ம வேலை உண்டு, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மளை தேடி வரப்போகிறார். எப்படி ஆபிரகாமை தேடி போனாரோ, விசுவாசத்தின் தகப்பன், அந்த தகப்பனை நோக்கி திரியேக தேவர்கள் கடந்து போனார்களோ, இங்க ஒரு ஸ்திரீ மன துக்கத்தோடு இருக்கிறா, சோர்வோடு கூட இருக்கிறா. அவளுக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்லாதபடினாலே அதை சுட்டி காட்டு மண்ணுமாய் பிள்ளை பெறாமல் இருக்கிற, வாசிங்கப்பா, மலடியே, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சில காரியத்துல தேவன் உன்னோடு கூட இடைப்பண்ணனா நீ சில காரியத்துல எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நீ இயேசுவின் பாதத்துல வந்திருக்க. சில காரியத்துக்கெல்லாம் என்னதான் இருக்கணும், எச்சரிக்கையா. எங்கேயுமே துளிகரமா என்ன பண்ணக்கூடாது, போயிட கூடாது. துளிகரமான வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது. நீ சில காரியத்துல எப்படியா இருக்கணுமா, எச்சரிக்கையா இருந்தாதான் ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல என்ன பண்ணும், பெருகும். நான் இயேசுவின் பாதத்துல அமர்றேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலாம், காண்பிப்பேன். வாசிங்கப்பா. நீ இந்த வருடத்துல கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவா. ஒரு ஆத்மாவது ரட்சிக்க பண்ணணும். உங்களுக்கு என்ன இருக்கா, இந்த வருடத்துல என் மூலியமா ஒரு ஆத்மா ரட்சிக்க பண்ணும், என் மூலியமா சபை நிரம்பணும். இந்த 21 நாள் நான் இயேசுவின் பாதத்துல வருது வீணா போக கூடாது.
நான் எப்படி அவருடைய அன்பை ருசி பார்த்தனோ அவர் பாதத்துல உட்காந்து என் மூலியமாய் மற்றவங்க என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்ற, ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரன் என்ன பண்ணுவேன்? நிச்சயமா இந்த வருடத்துல பெறுவாய். வாசிங்கப்பா. அவன் தலையின் மேல் சபரன் கத்தி என்ன பண்ணக்கூடாது? படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியன் கையில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். தேவ பிள்ளையே, நம் மூலமாய் ரட்சிப்பு வரணும். இயேசுவின் பாதத்திலே நான் ரட்சிக்கப்படும்படி ஏதோ ஒரு கண்ணு என்ன பண்ணிருக்க, அழுது இருக்குதுல்ல. ஆண்டவரே, இவர்களெல்லாம் ரட்சிக்க மாட்டீங்களா? ஒருவேளை இந்த இடத்துல ஐயா ஊழியக்காரையா முன்னாடி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஜபிக்கிறவங்க பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களாம் இப்படி இருக்குது, இன்னைக்கு நம்ம மற்ற பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்றோம்? இதுங்களாம் ரட்சிக்காதான். ஆண்டவரே, ரட்சிக்க மாட்டீரோ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட மாட்டீரோ. எத்தனையோ தடவை ஆண்டவர் பாதத்துல என்ன பண்ணிருப்ப, கண்ணீரை விட்டு இருப்போம். ஒரு இழப்புன்னு வரும்போது, ஆண்டவரே இன்னொரு இழப்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வம்சத்துல வரக்கூடாது ஆண்டவரே. அதற்காக இயேசுவின் பாதத்துல என்ன பண்ணிருப்ப, கண்ணீர் விட்டு இருப்போம். ரட்சிக்க தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பு தர தேவன் எப்படியா இருக்கிறாரு? வல்லவர். அதுக்கு நம்ம என்ன பண்ண, இயேசுவின் பாதத்துல நிச்சயமா அமரணும். இயேசுவின் பாதத்துல அமர்ந்தாதான் ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு நீ தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீ தந்தது இயேசுயா, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. பட்ட தேவ பிள்ளையே, நம்மளுக்காக ஏதோ ஒரு கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நினைச்சது. அதனால்தான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளால் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு வேலை தெரிஞ்சதுன்னா டெய்லி ஒரு தடவையாவது இயேசுவின் பாதத்துல ஒரு நபருக்கு கண்ணீர் சிந்தும். கண்ணீர் சிந்தும். முரட்டாட்ட இருதயத்தை மாற்றும். இயேசுவின் பாதத்துல நீ கண்ணீர் விடும்போது, இயேசுவின் பாதத்துல நீ மனிதர்களுடைய பாதத்தை தேடி தேடி ஓடினால் துக்கமும் வெட்கமும் தான் சேரும். அதுவே நீ ஆண்டவருடைய பாதத்துல அமரும் போது ரட்சிப்பு தானா எழும்பும். ரட்சிப்பு அவரால் தான் கொடுக்க முடியும். அதனால்தான் அந்த ஸ்திரீக்கு தேவன் கட்டளை இடுகிறார், ஸ்திரீயே, உன் மூலமாய் ரட்சிப்பு பிறக்க போகிறது, நீ எச்சரிக்கையாயிரு. நீ எச்சரிக்கையுள்ள மகனாய் மகளாய் வாழ் இந்த பூமியிலே. அதனாலதான் இயேசுவின் பாதத்திலே தேவன் அமரத்தக்கதா இந்த வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். அநேக பிள்ளைகள் என்ன பண்ற, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் அநேக நேரத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றோம், அதையே செய்யறோம்ல. சபைக்கு வராம இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா என்ன பண்றோம், வராம சில சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், வராத நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு அதையும் என்ன பண்றேன், செய்யற. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காதபடிக்கு இயேசுவின் பாதத்தில் அமருங்க. இயேசுவின் பாதத்தில் அமரும் போது தேவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆல்ரெடி விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் தான். ஆனா சில நேரத்திலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செழும்போது நம்ம வாழ்க்கையில அந்த பெலிஸ்தியர் மறுபடியும் என்ன பண்றான், கர்த்தருக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சான். வாசிங்கப்பா. நீ கர்ப்பம் தரித்து படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு எப்படியா இருக்கணும், நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். சொல்லு, உன்னை குடும்பத்துல தேவன் முன் குறித்தது எதற்கு தெரியுமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் முன் குறித்தது எதுக்கு தெரியுமா? அந்த ரட்சிப்புக்கு தேவன் மனிதர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு, இயேசுவின் பாதத்தில் அமரும்படிக்கு. அதனாலதான் தேவன் ரட்சிக்கப்படும்படி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்றைக்கு மனோவா மனைவி என்ன பண்ற, தேர்ந்தெடுக்கிறார். பிதாவானவர் எப்படி இயேசுவை தேர்ந்தெடுத்தாரோ, பிதாவானவர் எப்படி இயேசுவை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல இங்க கர்த்தருடைய தூதனானவர் மனோவா மனைவி என்ன பண்றாரு,
தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு ஒரு நிபந்தனை என்ன பண்றாரு? ஒரு நிபந்தனை வைக்கிறார். நிபந்தனை வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆனா நீ இந்த காரியத்தை செஞ்சாதான் என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் கொடுப்பேன். கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் சீமானாய் வச்சார் என் தேவன். கீழ்ப்படிந்தான், எல்லாவற்றிலும் தரைமட்டமாய் கீழ்ப்படிந்தான். தேவன் சீமானாய் மாற்றினார். உன் இனத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு வான்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அப்படியாப்பட்ட மனுஷனை தான் தேவன் சீமானாய் மாற்றுவார். அவர் எடுத்து என்ன பண்ண மாட்டார்? கொடுத்து சோம்பேறியா என்ன பண்ண மாட்டார்? மாட்டார். கெட்ட குமாரனை போல போயிடுவேன். தகப்பன் ஆஸ்திகளை கொடுக்கும் போது நம்ம எப்படியா போயிடுவான்? கெட்ட குமாரனை போல போயிடுவோம். அப்படி போகாதபடிக்கு தேவன் நிபந்தனை வைக்கிறார். வாசிங்கப்பா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தான், அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. தேவ பிள்ளையே, நம் தேவன் சாதாரணமானவர் அல்ல. சேனைகளின் கர்த்தர், அவர் உனக்காக பயங்கரமாய் எழும்புவார். சாதாரணமா எழும்ப மாட்டார். எப்படி எழும்புவாரு? பயங்கரமா எழும்புவார். நம்ம பார்க்கிற விதம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்ம பார்க்கிற விதம் ஒண்ணு இருக்கு. அவர் நம்ம மத்தியில பயங்கரமாய் வெளிப்படுவார். மனோவா மனைவி அங்க பேர் சொல்லப்படல. அவ யார்தான்? மனோவா மனைவி. பேர் சொல்லப்படல. பேர் சொல்லப்படாவிட்டாலும் அவள் கண்ணோக்கங்கள் எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஒருத்தர் நிமிர வைக்க போறாரு. என்ன ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? நான் எத்தனையோ இடத்துல தலை குனிஞ்சு இருப்பேன், தலை குனிஞ்சு வாழ்ந்திருப்பேன். கர்ப்பம் செத்து போறது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. அது எவ்வளவு துக்கம் வெக்கமா இருக்கும்ட்டு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் தான், 10 வருஷம் கூட வேணாம், ஒரு 2-3 வருஷத்துல என்ன ஆயிடாது? துக்கமா மாறிடும். அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறவள் ஒருத்தர் அவளை நிமிர வைக்க வராரு. அவரை பார்த்து அவ சொல்றா, நீங்க பயங்கரமா இருக்கீங்கப்பா. அவங்க புருஷன்கிட்ட என்ன சொல்றான்? நம்மள ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லும் போது, கணவர்கிட்ட சொல்லும் போது, ரட்சிக்கப்படாத கணவர்கிட்ட சொல்லும் போது பயங்கரமா சொல்லுங்க, பயங்கரமா சொல்லுங்க, சாதாரணமா சொல்லாதீங்க. உங்க மூலியமா ஆண்டவர் கணவர்களை தொடுவார், பிள்ளைகளை தொடுவார். தேவ பிள்ளை அப்படிப்பட்ட ஆயுதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். சொல்லுவாங்கல்ல உலகத்துல ஆவதும் அழிவதும் ஆவதும். நிறைய பெண்கள் ஆவறதையும் காட்டிருக்கேன், அழியது என்ன பண்ணிருக்கேன் காட்டி இருக்கல்ல. அப்போ தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த சக்தியை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவி நம் இடத்தில் வரும்போது பலன் அடையத்தக்கதாய், ஞானமாய் நடக்கத்தக்கதாய், எல்லாவற்றிலும் நம்மளை எப்படியா நடத்துறார்? நேர்த்தியாய் நடத்துகிறார். வாசிங்கப்பா. ஒருவன் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் மனிதர்கிட்ட எல்லாம் நம்ம சொன்னாதான் என்ன பண்ண நம்ம கவலை எல்லாம் இல்லைன்னா நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா இருக்கிற போலகுதே, உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை போலகுதே, சூப்பராகிறேன்ட்டு என்ன பண்ணுவாங்க? முகத்தை பார்த்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் இல்லாத இருக்காது. அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல என்ன ஆயிடுச்சு? சேஞ்சா ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் சந்திக்க வந்தார்னா முதல்ல என்ன பண்ணுவாரு? குறைகளை நோக்கி பார்த்து அதை நிறைவாக்கத்தக்கதாய் ஒரு குமாரனை பெறுவாய் என்றால், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும், தீட்டானது என்ன என்றால் கோபம், எரிச்சலின் ஆவி. தேவ பிள்ளையே, தீட்டானது நம்மள என்ன பண்ணன்னு கேளுங்க. கோபம் கொண்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கோபம் கொண்டு பாவம் செய்வதனால் நாம் தீட்டுப்பட்டு போகிறோம்.
அதனால தேவனுக்கு ஆகாதவரெல்லாம் என்ன பண்ணிடுறோம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான கோவம் வந்து அது என்ன பேசுதுன்னே தெரியல. வாய்க்கு வந்தது என்ன பண்ணுது, பேசுது. என்னை கோவப்படுத்துற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க, பேசுறாங்க. ஏசப்பா உன்னைய என்ன தேடி வந்திருக்கிறார், உன்னைய என்ன பண்ணிருக்கார், தேடி வந்திருக்க. அவங்களுக்கு அந்த பாக்கியம் என்ன பண்ணல, கிடைக்கல. அதனால அதனுடைய வேல்யூ என்ன பண்ணாது, அவங்களுக்கு தெரியாது. உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறபடியா அதனுடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சு நடந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் இந்த நாளிலே பேசுவாராக. வாசிங்கப்பா. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரியனாய் இருப்பான் என்று சொன்னார். இந்த நசரிய விரதம் யாருக்கு கொடுக்கப்பட்டு தெரியுமா, யாருக்கு? அப்புறம் நசரிய விரதம் சரி நான் காண்பிக்கிறேன் அடுத்ததுல. இயேசு கிறிஸ்துவை போல நீ அநேகரை ரட்சிக்க போறப்பா. பக்கத்துல கையெழுத்து சொல்லு. ஆண்டவர் இருந்த காலத்துல அவர் ரட்சித்தாரு, ஆண்டவர் இல்லாத காலத்துல உன்னையே நீ நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துக்கிற. ரட்சிக்கும்படி ரட்சிப்பு உம்மால வந்ததப்பா. உம்மால வந்தபடினாலே அந்த ரட்சிப்பு என் மூலியமாய் முன் மூலியமாய் புறப்பட வேண்டும் என்றால் சில தீட்டான காரியத்துல நம்ம விலகி நிக்கணும். எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தமா இருக்கிறோம் என்ன பண்ணிட்டோம், அசுத்தத்திலே இருக்கட்டும். அசுத்த பானமத்தை நம்மளுக்கு என்ன இல்லை, பேச்சு இல்லை. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியா அந்த நாட்களிலே ரட்சிக்கும்படி தேவனே கடந்து வந்தார். இந்த நாளிலே நீங்களும் நானுமா இருக்கிறபடியா அவருடைய வார்த்தை நம் மூலியமாய் புறப்படுகிறபடினாலே தீட்டான விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர கூடாது. எச்சரிக்கையா வாழணுமா. கர்த்தருடைய வருகை எப்படியா இருக்கு, சமீபமா இருக்கிறபடியா. இனி கால செல்ல சாக்கு போக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இயேசுவின் பாதத்திலே அமரத்தக்கதா இந்த உலகத்திலே, இந்த தெருக்களிலே, இந்த தேசத்திலே அநேக பேர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளவுதான், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து வந்தவர்கள் சிலர். அதுல நீங்களும் நானும் இருக்கிறபடியா பாக்கியவானாய் பாக்கியவதியா இருக்கிறோம். தேவப்பிள்ளை ரட்சிப்பு நம் மூலியமாய் கடந்து வருகிறபடினாலே நம் சில தீட்டான விஷயத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அப்போது மனோவா என்னுடைய ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷர். இப்ப யார்கிட்ட பேசுறாரு அவரு, ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு. அப்போது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷர் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிறாக. ஆதியின் அன்பை விட்டாய் விட்டாய் என்று ஆண்டவர் ஏன் தெரியுமா பேசுறாரு. மறுபடியும் ஒரு விஷயம் வரமாட்டீங்களாப்பா என்கிட்ட, மறுபடியும் வரமாட்டீங்களா என்கிட்ட. ஒரு தடவை வந்தா போதும் என்ன பண்றோம், அவரை விட்டுடுறோம். மறுபடியும் வரமாட்டீங்களா, நீங்க எப்போ வர போறீங்கப்பா என்கிட்ட, எப்போ வந்து என்கிட்ட பேச போறீங்க, எப்போ வந்து நீங்க யார் யாருக்கிட்டயோ நாங்க பாக்குறோமே வேதத்துல ஆபிரகாம் கிட்ட பேசுறீங்க, ஈசா கிட்ட பேசுறீங்க, யாக்கோபு கிட்ட பேசுறீங்க, அப்பா தெபோரால் கிட்ட பேசுறீங்க, எங்க கிட்ட பேச மாட்டீங்களாப்பா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல, விண்ணப்பம் செய்யறது இல்ல. போனாலுமே ஒரு லிஸ்ட் வச்சிருந்தா என்ன பண்றோம், நீங்க பேசுறீங்க, நீங்க எப்போ வருவீங்க, ஒரு ஆலோசனை கேட்குறீங்களா, போனவொடனே என்ன பண்றோம், லிஸ்டோட தான் போறோம். ஆண்டவரே இது அது 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 இது இது என்ன பண்றோம், சொல்றோம். என்கிட்ட பேசுங்கப்பா, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்கப்பா. நான் பேசுறத நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பேசுறதுக்கு நம்ம என்ன பண்றதுல இடம் கொடுக்கறது இல்ல. தெய்வ பிள்ளைய அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. இயேசுவின் பாதத்துல அமரும் போது நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஒரு சாமுவேலை போல நீங்க பேசுங்கப்பா. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேச, கொஞ்சம் நேரம் இயேசுவே உம்மோடு பேச ஆசையா இருக்கிறையா. உம் அருகில் நான் அமர்ந்து என் கதைய சொல்ல வேண்டும். உம் அருகில்
இருக்கிறேன், நீ என் பாதத்தை நம்பி வந்துட்டம்மா, எப்போதும் நான் உன் கூட இருக்கிறேன், அந்த சத்தத்தை கேட்குறோமா? அந்த சத்தத்தை கேட்குறோமா? அதுக்கு இடம் கொடுக்குறோமா? நம்ம பேசுறோம், சரி, நம்ம எல்லாமே பண்றோம், ஆனா உன் அருகில் தான் நான் இருக்கிறேன், எப்போதும் நான் உன்னை பார்த்து கொள்வேன், அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அவர் பாதத்துல உக்காடுறோம், அமர்றோம், லொட லொட என்ன பண்ற பேசிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே தட 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 என்ன பண்றோம்? நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கும்போது ஆண்டவரே அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். உம்முடைய பாதத்திலே அமர்ந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் கேட்டான். அவன் பெயர் என்ன பண்ணாரு? பெயர் சபா. தான் முதல் இன்னைக்கு நம்ம லொடலொடன்னு பேசுறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல. அதனாலதான் நம்ம தாஸ்புரத்துல கூட என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. நம்ம பேச்சு என்ன பண்றது இல்ல, வீட்டுல என்ன பண்றது இல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரு, நீங்க பேசுங்கப்பான்னு அவர் பாதத்துல உட்காந்து கேட்டாரு. அதனால தான் முதல் எங்க வரைக்கும் இன்னைக்கு நான் பேசுது நீ கேள், நான் பேசுது நீ கேள். தாஸ்புரம் கூட தாண்ட மாட்டீங்க, சொல்லுங்க, தாஸ்புரம் கூட தாண்ட மாட்டீங்க. அதுக்காக ஏசப்பா பாதத்துல நம்ம வந்து என்ன பண்ணல, உட்கார்ல, தேவ பிள்ளையே உட்கார்ல. அவன் சொல்றான், விண்ணப்பம் பண்ணி வாசிங்கப்பா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷர் மறுபடியும் ஒரு விஷயங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று என்ன பண்றான்? விண்ணப்பம் வேண்டிக் கொள்றான். ஒரு ஆத்துமாவை சந்திக்கும் போது தேவ பிள்ளை, எங்களை எப்படி எல்லாம் ரட்சித்தீங்கப்பா, அவங்கள எப்படி நாங்க இயேசுக்குள்ள கொண்டு வரணும், அந்த ஆலோசனை எங்க கிட்ட போடுங்க, அந்த ஆலோசனையா பண்ணுங்க எங்க கிட்ட. அவங்க பிறக்க போகிற பிள்ளைக்காக சொல்றாங்க, நம்ம வரப்போகிற ஆத்துமாக்களுக்காக என்ன பண்ண ஆலோசனை கேட்கணும். அது நசல் கொண்டுதான் வரும். நீ போய் என்ன பண்ண கூடாது, உன் பலத்தை போட்டாத இழுக்க கூடாது, அது நொறுங்கின இருதயத்தோடு வரும். நீ போய் உன் உற்சாக இருதயத்தை என்ன பண்ண கூடாது, காட்ட கூடாது. அதற்காக நீ விண்ணப்பம் பண்ணும். பிறக்க போகிற, என் நிமித்தமாய் பிறக்க போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, ஆலோசனை கொடுங்க. என்ன பண்ண கேட்கணும். அந்த ஆலோசனை கேட்பதா இல்லையான்ட்டு பாப்போம். வாசிங்கப்பா. தேவன், ஓஹோ, அப்போ கர்த்தர் என்ன பண்ற, நம்ம சத்தத்திற்கு அப்ப இயேசுவின் பாதத்துல அமரும் போது நம்ம சத்தத்தை என்ன பண்ணுவா, நிச்சயமா கேட்பாரு. அத மனோவாக்கு உடனே உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் உடனே அவர் எத்தனாவது அதிகாரத்துல, 9வது அதிகாரத்துல ஜெபம் பண்றாரு, சாரி 8வது அதிகாரத்துல ஜெபம் பண்றாரு. ஆனா 10வதுல என்ன பண்ற, தேவன் பதில கொடுத்துறாரா இல்லையா? நான் ஒரு வருஷமா ஜெபம் பண்ணுகிறேன், நான் ஒரு 6 மாசமா என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிடுகிறேன். அப்போ இயேசுவின் பாதத்துல முழுமையா என்ன பண்ணல, நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கல தேவ பிள்ளையே. வாசிங்க வாசிங்க. தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. தேவ பிள்ளையே, ஸ்ரீகளே, உங்களோடு கூட உங்க கணவர் இல்லாவிட்டால் இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ண, நற்செய்தி அவர் காதுல சொல்லத்தக்கதா தேவன் இந்த இடத்துல இயேசுவின் பாதத்துல உங்களை உட்கார வச்சிருக்காரு. போய் எல்லா கதையும் என்ன பண்ண கூடாது, பேச கூடாது. நம்ம ஆயத்த பண்ண, பிறரையும் என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தணும். இங்க தேவ தூதன் மனோவா பிரேயர் பண்றாரு. ஆனா சந்திக்கிறது யார சந்திக்கிறாரு, மனோவா மனைவியை சந்திக்கிறாரு. சந்தித்த மாத்திரத்துல அப்பா போப்பா, அவர் வேலைக்கு போகிறாரு, போப்பா அவர் என்ன பண்றாரு, வேலைக்கு போகிறாரு, அவரு அலுவலா போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போயிருக்காரு, ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரட்சிப்பு உங்கள் வழியாய் வராது. ரட்சிப்பு உங்கள் வழியா என்ன பண்ணார், குடும்பத்துல
வராது. நீங்க இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வேஸ்ட். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வேஸ்ட். மனோவா ஜெபித்த மாத்திரத்திலே ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனம் ஆனார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். ஸ்திரீகளே, நீங்களும் நானும் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் எழும்பி என் மூலமாய் என்ன பண்றேன், மனைவி மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டேன் சொன்னார் என்றால் நீயும் நானும் பாக்கியவதி, பாக்கியவான். அழிவுக்குள்ளாய் போக வேண்டிய ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புகிறது நம்முடைய வேலையாய் இருக்கிறது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா, என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. குருவிகள் பாடும் காலம் அல்லவா. தேவப்பிள்ளையே, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, தேவப்பிள்ளையே, அநேக காரியத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை அழைக்கிற விதம் வேற விதமாய் இருக்கிறது. சகோதரியே வா, மனவாளியே வா. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம சூழ்ந்து வரும்போது தேவன் நம்மளை அணைக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலை நம்ம தள்ளப்படும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இணைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் பார்த்தோம். அந்த மரியாள் பாதத்திலே விழுந்த போது அவள் இன்றைக்கும் பேசப்படுகிறாள், இன்றைக்கும் பேசப்படுகிறாள். தேவ பிள்ளையே, நம் காரியங்கள் அப்படியா இருக்கத்தக்கதாய் வாசிங்கப்பா, வாசிங்க. அப்பொழுது மனோவா நீ எழுந்திருந்து, இல்லப்பா, ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனம் ஆனார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். ஸ்திரீகளே, அநேக புருஷனுக்கு அறிவிக்கத்தக்கதை, புருஷர்கள் என்ற ஆண்கள், அநேக ஆண்களுக்கு உன் மூலமாய் என் மூலமாய் தேவன் அறிவிக்கத்தக்கதாய் இந்த நாளிலே இயேசுவின் பாதத்தில் அமர தேவன் கிருபை செய்தார். அது கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சகோதர சகோதரா இருக்கலாம். ஆனா தேவன் அறிவிக்கும்படி உன்னையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். தான் வம்சத்தில் பிறந்தவன் தான். தான் வம்சம் யார் சொல்லுங்க? தான் வம்சம் யார்ப்பா? நான் இல்லப்பா. தான் வம்சம் யார்ப்பா? அவனே மறிக, நீ சொல்ற யார்ப்பா? தான் வம்சம் யார்ப்பா? கோத்திரங்கள் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் வரப்பா. யாரு? யாரு? யாக்கோபுடைய புத்திரர்கள். தான் வம்சத்தில் பிறந்த யாக்கோபு என்ன பண்றார்? 12 கோத்திரங்களை பெற்று ஒவ்வொரு பேரை என்ன பண்றாரு? இடுறாரு. அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லணும்னா யார் தான் சொல்லி இருக்கணும்? தரிசனமாக இருந்தா யாருக்கு தான் தரிசனமாகி இருக்கணும்? மனோவாக்கு தான் தரிசனமாகி இருக்கணும். ஏன்னா யாக்கோபு புத்திரர்களில் தான் வம்சத்தில் பிறந்தவன் மனோவா. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு என்ன பேர் இல்ல, ஊர் இல்ல, எது செஞ்சாலும் எனக்கு என்ன இல்ல சொல்லுங்களேன். ஸ்திரீகள் அடிக்கடிக்கு வீட்டுல போல, நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் எனக்கு என்ன இல்ல, பேர் இல்ல. பேர் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா, நீ அறிவிக்க வேண்டியதை அறிவிச்சிரு, அறிவிக்க வேண்டியதை அறிவிச்சிரு. ஏன்னா ஆண்டவர் உன்னை என்னைய பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மனவாளியே. ஆண்களை கூப்பிட்டுருக்காராப்பா அந்த மாதிரி யாராவது? ஆண்களை யாரையா கூப்பிட்டுருக்கிறாரா? என் மனவாளனே வாடான்னு கூப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் ஒருவர் மனவாளன். என்னை பார்த்து என்ன சொல்ல? என் பிரியமே எழுந்து வா, எனக்காக அறிவிக்கப்படி நீ உன்னதான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். என்ன பண்ற? உன்னதான் நான் தெரிஞ்சிருக்கிறபடினால நீ எழுந்து வா. எத்தனை காலம் அமர்ந்து இருப்ப? குருவிகள் பாடுது, காட்டுப்புறா பாடுது, அப்புறம் என்ன பண்ண? அத்தி மரம்
காய் காய்க்குது, திராட்சை செடியெல்லாம் பூ பூக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னுமா போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிற, இன்னும் அமர்ந்து இருக்கிற, இன்னும் சாக்கு போக்கு சொல்ற, கை வலிக்குது, கால் வலிக்கு, ஓடுற வரைக்கும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி என்ன பண்ணோம்? முட்டி தேஞ்சிச்சு, கை தேஞ்சிச்சு, கால் தேஞ்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடும் போது என்னவா இருக்கு? எல்லாமே வலிக்குதுல. ஆண்டவர் சொல்ற, நீ பிரியமானவள், என் ரூபவதி, என் மனவாளியே அப்படி என்ன பண்றாரு? அழைக்கத்தக்கதாய் தான் வம்சத்தில் பிறந்த மனோவாக்கு தரிசனம் கிடைக்கல, ஆனா பேர் சொல்லாத மனோவா மனைவிக்கு தேவ தூதர் அடிக்கடிக்கு என்ன பண்றாங்க? வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க? தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரகசியத்தெல்லாம் யார்கிட்ட தான் சொல்றாங்க? ஆண்டவர் இப்ப மாத்திட்டாரு. பெண்கள் வாய் ரகசியத்தை என்ன பண்றதுல காக்குறது இல்லைன்ட்டு ஆண்கள் கிட்ட என்ன பண்றாரு? போயிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. பெண்கள் அந்த அந்த நாட்களில பெண்கள் ரகசியமா இருதயத்துல என்ன பண்ணாங்க? மரியாதை இடத்துல சொல்லும் போது தன் இருதயத்துல என்ன பண்ணாலும் அத வச்சுக்கிட்டாலும். யோசிப்பு கிட்ட கூட சொல்லல, தேவ தூதன் வந்து சொல்லுகிறார் யோசிப்பு கிட்ட. ஆனா மரியாள் தன் ரகசியத்தை காத்துக்கொண்ட. இன்னைக்கு ரகசியத்தை காத்துக்கொள்கிற ஸ்திரீகள்லாம் யாருமே இல்லை. நான் கூட தான் சரி, ஏதாவது கேள்விப்பட்டா வந்து யார்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லுங்க? லொடலொடன் அவர்கிட்ட வந்து சொல்லிடுவேன். ஆனா அவர்கிட்ட சொன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, அது கிணத்துல போட்ட கல்லு, தேடவே முடியாதான். கிணத்துல ஒரு கல்லு போட்டா தேட முடியுமா? அவரு நிறைய காரியங்களை சொல்லுவார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட்னா என்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு? அந்த காரியத்தை வெளிப்படுத்த மாட்டாரு. ஒரு ஊழியக்காரன் சொல்றாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ண? கவனமா காத்துக்கொள்ளணும். அதனால கிணத்துல போட்ட கல்லா சில காரியத்துல என்ன பண்ண? நம்மளும் இருக்க கத்துக்கணும். உடனே என்ன பண்ணிடும்? வந்த உடனே எனக்கு இருக்கு எப்ப சொல்லுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? வந்துட்டு ஏன்னா மறந்துடுவேன். கொஞ்ச நேரத்தை கட்டி என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன்றதுனால அதை சொல்லணுன்ட்டு என்ன பண்ணுவேன்? ஞாபகம் வச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அம்மா இப்பதானே அம்மா சொன்னேன் என்ன பண்ணுவாரு என்கிட்ட? இப்பதானே சொன்னேன், மறுபடியும் என்ன பண்ற? அத சொல்லிட்டேன்னாப்பா, மறந்துட்டேன்னு நினைச்சேன். அப்போ ரகசியத்தை என்ன பண்ணு? இந்த நாட்களில காத்துக்கொள்ளணும். வாசிங்கப்பா, வாசிங்க. எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே நீங்க சொல்ற வார்த்தை உங்க பின்னால என்ன பண்ணும்? வர வைக்கணும். நீங்க சொல்ற வார்த்தை என்ன பண்ணும்? நான் தைரியமா ஒரு சாட்சி சொல்லுவேன். நாங்கள் இருவரும், அவர் ரோமன் கேத்தலிக் போவாரு, நான் பெண்டிகாஸ்டுக்கு போவேன். அவர் எங்க போவாரு? பலிபீடத்துலன்னு சொல்றேன். அவர் ரோமன் கேத்தலிக் போவாரு, நான் என்ன பண்ணுவேன்? பெண்டிகாஸ்டுக்கு போவேன். வாங்கப்பான்னு கூப்பிடுவேன். நீ போ, நீ போற வழியில நீ போ, நான் போற வழியில நான் போறேன்னு சொல்லுவார். ஒரு நாள் கீழ்ப்படியில உக்காந்தார். முதல்ல என்ன படி? கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவனே என்ன பண்ணார்? கொஞ்சம் கொஞ்சமா மேல் படியில தேவன் அமர வச்சார். இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றிருக்கார். சில வார்த்தைகள் நாம் சொல்லும் போது நம் பின்னாடி என்ன பண்ண வரத்தக்கதா, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தத்தக்கதா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரனா நிறுத்தி வச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு அவரு மூலமா என்ன பண்ணிருக்காரு? ஊழியக்காரியா நிக்க வச்சிருக்கார் தேவ பிள்ளையே. அதற்கு நம் சொல்ற காரியம் நம் பின்னாடி என்ன பண்ண? இழுக்கத்தக்கதாய். அதற்கு நான் ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணும்? அமரணும். ஆண்டவரே, நான் பெற்ற சந்தோஷத்தை என்ன பண்ணும்? அவரும் பெறணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் எப்படி ஆண்டவரை ருசி பார்த்தனும்? அழைக்கப்பட்டவள் நான் தான், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர். அழைக்கப்பட்டவள் நான் தான். நான் 13 வயசுல ரட்சிக்கப்பட்டவள். அந்த ரட்சிப்பின் வேல்யூ தெரியாதபடிக்கு, நடத்த முடியாதபடிக்கு குடும்பத்துல அநேக காரியங்கள் வந்தது. அநேக பெலிஸ்தியர் என்ன பண்ணா? கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்தபடியினால் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ண? பொல்லாப்பான காரியங்களை கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன். தூரம் போன என்ன ஆண்டவர் தேடி வந்தார். ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பிழைச்சுக்கோ. என்ன பண்ணாரு? ஒரு வாய்ப்பு கொடுத்தபடினால் நான் அறிவித்த போது இந்த இயேசு எப்படியாப்பட்டவர் என்று என்னை தேடி என்ன பண்ணார்? அவர் வர வர கீழ்ப்படியிலிருந்து தேவன் மேல் படிக்கு மாற்றினார். தேவன் என்ன பண்ணாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்ன பண்ணிருக்காரு? இன்றைக்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரை தேடி தேடி வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்கும் பொழுது, நாம் பின்னே வரும்போது ஆண்கள் உயரப்படுவார்கள்.
அதற்கு நம்ம என்ன பண்ண? ஆண்டவருடைய பாதத்துல அமரணும். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம சொல்லும் போதுதான் நம்ம பின்னாடி என்ன பண்ணோம்? நான் போய் நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோம், நீ வேலைக்கு போற, நீ வேலைக்கு போய் என்ன சம்பாரிச்சு என்ன இருக்கு? வேலைக்கு போனா சாப்பிட்றீங்களா? ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து ஆண்டவரை 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்துல நாங்க என்னப்பா சம்பாரிச்சிட போறோம்? இந்த 1 மணி நேரம் உங்களுடைய பாதத்துல உட்காரும் போது ரெட்டிப்பான பலனை தேவன் கொடுப்பார், ரெட்டிப்பான காரியங்களை கொடுப்பார். எங்க வாழ்க்கையில நிறைய பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு வேலை இல்லாத ஓடுது வீடு. 30,000 ரூபாய் சம்பாரிச்சிருந்த ஆண் வேலையை விட்டுட்டு என்ன பண்றாரு? இன்னைக்கு ஊழியம் செய்யறாரு. 3 பிள்ளைகளை படிக்க வச்சாரு. 3 பிள்ளைகளை படிக்க வச்சாரு தேவ பிள்ளைய. இன்னைக்கு அவங்கவுங்க என்ன பண்றாங்க? அவங்கவுங்க காரியத்துல தான் சம்பாரிச்சு தான் நிற்கத்தக்கதாய் தேவன் வளர்த்து விட்டு இருக்காரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்ச பிதாவானவர் என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவாரு. தேவ பிள்ளைய ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகளை நேர்த்தியா நிக்க வச்சிருக்க. அவர் மாம்சத்துக்காக ஓடல, ஆவிக்காக ஓடுறாரு. அப்போ ஊழியம் செஞ்சா இதுனா எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். உலகத்தை பார்க்கும்போது, மற்ற குடும்பங்களை பார்க்கும் போது எங்க குடும்பம் தேவன் தான் வச்சிருக்காரு, நல்லாதான் வச்சிருக்காரு. ஏன்னா கர்த்தரை தேடுறோம், ஒரு நன்மையும் குறை விசுவாசமா தேடுறோம், விசுவாசமா தேடுறோம். 30,000 ரூபாய் பெருசு இல்லப்பா. இன்னைக்கு நான் இல்லை, நான் எங்க போவேன்? ஆண்டவர்கிட்ட போவேன். எங்க குடும்பம் தேவன் அரவணைப்பா நடத்துகிறார், ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்துறாரு. ஏன்னா நாங்க கர்த்தருடைய பாதத்துல உட்கார, எந்த மனுஷனுடைய பாதத்துல என்ன பண்ணல போய் உட்கார்ல. கர்த்தருடைய பாதத்துல உட்காரும் போது நன்மையும் கிருபை எங்களை தேடி வருகிறது, நன்மையும் கிருபை தேடி வருகிறது. அதுக்காக நீங்க வேலையை விட்டுட்டு அவரை மாதிரியே உட்காருங்கல்ல. நான் வேலைக்கு போறேன், நான் என்ன பண்றேன்? வேலைக்கு போறேன். ஆண்டவர் என் கையை என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதிச்சு இருக்கிறார். அதே போல கர்த்தரின் ஊழியன்னும் போது அதற்கு எல்லைகளை வச்சுதான் நான் என்ன பண்ணுவேன்? வேலைகளை செலக்ட் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டேன், போக மாட்டேன். அது 20,000 ரூபாய் கொடுத்தா கூட போக மாட்டேன். என் சகோதரிக்கு ஒரு வேலை சொன்னேன். அதுக்கு முன்னாடி அது எனக்கு தான் வந்துச்சு, அந்த வேலை எனக்கு தான் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? மதியானம் மட்டும்தான் சமைக்கணும், சமைச்சு கொடுத்துட்டு போ. நல்ல சேலரி தான், ஒரு வேலைக்கு அது நல்ல சேலரி தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம்? வரணும், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, என்னால் போக முடியாது, வேணாம். 1 மணி நேரம்னா 2 மணி நேரம்னா அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? உதவியா இருக்கத்தக்கதா அந்த வேலையை என்னை விட்டு என்ன பண்ணுச்சு? போச்சு. நான் வருத்தப்படல. ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பா தருவீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்காக எதையும் இழந்தனா கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா ஒரு பொறுத்துணையோடு இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தீட்டான காரியத்துல உள்ள நுழைஞ்சிடாதுங்க. எச்சரிக்கை எப்போதும் நம்ம இருதயத்துல என்ன பண்ணணும்? காணப்பட்டுட்டு இருக்கணும். அந்த மகள் இன்னைக்கு கடந்து செல்கிறார், சபையை முடிச்சிட்டு போறாங்க, வேலையை முடிச்சிட்டு ஊழியத்துக்கு வராங்க. எல்லா காரியத்தையும் எச்சரிக்கை என்ன பண்ணும்? செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா என்ன பண்ணுவான்? ஆசீர்வாதம். கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தாதான் முடியும். கர்த்தருடைய பாதத்துல உட்காராத என்ன பண்ண முடியாது. வாசிங்கப்பா. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவி பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானோ என்று அவரிடத்தில் கேட்டார். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றையும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்று சாப்பிடாமல், திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை சந்தித்து வார்த்தைகளை கொடுக்கும் போது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை வாசிங்க. அப்பொழுது மனோவா
தூதனை நோக்கி ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீர் என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியை இட வேண்டும் என்றால் அதை கர்த்தருக்கு செலுத்துவாக என்றான். அவன் கர்த்தருடைய தூதன் என்று யார் அறியாது இருந்தது? மனோவா அறியாது இருந்தான். ஆனா மனோவா மனைவியோ அவரை எப்படி பார்த்துட்டா? பயங்கரமா பார்த்துட்டா. பயங்கரமா பார்த்தபடினால அவளுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை சந்திக்க யார் தான் வந்துக்கிறது? கர்த்தருடைய தூதனானவர் தான் வந்து. ஆனா ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்து யாக்கோபு யார் தான்? ஒரு ஆவிக்குரிய தகப்பன். இன்னைக்கு யாக்கோபை போல என்ன பண்றோம்? நம்ம பாடுறோம், பேசுறோம்ல. அந்த குடும்பத்தில் பிறந்த அவனுக்கு இவர் கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணல? அறியாத பேசி கொண்டு இருக்கிறான். வாசிங்கப்பா. அப்போது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது என்னது? அதிசயம். தேவ பாதத்தில் அமர்ந்தவர் தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். இவ்வளவு நேரம் பேசினவர் யார் தான்? கர்த்தர் தான் வந்து பேசினார். அவர் நாமம் தான் என்னது? அவர் நாம தான் என்னது? ஏசாயால சொல்வார் 9:6, என்னுடைய நாமம் என்னது? அதிசயமானவர். அதிசயமானவர் உங்களிடத்தில் பேச வரும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? சில நேரத்துல அவர் பயங்கரமாகிறார், அவர் அப்படிங்கிற இல்ல. மனோவாக்கு தெரியல, கர்த்தருடைய தூதன் நினைச்சு. பிதாவின் தூதன் இயேசுவானவர். இயேசுவானவருடைய பெயர் என்ன? அதிசயமானவர். என் மகன் அருமையா நான் ஏசப்பாயிட்ட கேட்டேன். அச்சனையா தாவீது, அதில் விழுந்தானையா கோலியாத்து. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கயிறுல, ஒரு உருட்டு கல்லுல வரட்டி அடி வரட்டி அடி நெட்டி அடி, வரட்டி அடி வரட்டி அடி நெட்டி அடி. கர்த்தரே வந்துட்டார் உங்களுக்கு அதிசயம் செய்ய. ஏன்னா நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கீங்க. உங்களை தூக்கி விட்டு உங்களுக்கு அதிசயம் செய்யத்தக்கதாய் தேவன் வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அவருடைய நாமம் என்னன்னு கேளுங்க. அப்பா, நீங்க என்கிட்ட கடந்து வந்து நான் உங்களுடைய பாதத்துல உட்கார்றேன். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் வர வேண்டும் என்றால் அவருடைய பாதத்துல நம்ம என்ன பண்ணோம்? தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். வாசிங்கப்பா, வாசிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், நீ என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் மோஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் வைக்கணும். உங்களுடைய பலியெல்லாம் எங்க தெரியுமா வைக்கணும்? கண்மலையின் மேல் உயர்த்த வைங்க, உயர்த்தி வைங்க. தேவனை எதை செஞ்சாலும் உயர்ந்ததா செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமானதா செய்யுங்க. காயின் விலை இல்லாத கொண்டு வந்தான். ஆபேலோ கர்த்தரை உயரத்தில் பார்த்தபடினால் அவனிடத்திலிருந்து சிறந்ததை கொண்டு வந்து வச்சான். தேவ பிள்ளையே, கண்மலையின் மேல வைங்க. உங்க பலிகளை எங்க வைக்கணுமா? வாசிங்கப்பா. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியை போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கும். உன் மூலமாய் உன் குடும்பத்தில் அதிசயம் விளங்கும், ஊழியத்தில் அதிசயம் விளங்கும், நான் போற இடத்தில் அதிசயம் என்ன பண்ணும்? விளங்கும். அது நீயும் நானும் பார்ப்போம்.
பார்க்கத்தக்கதா இந்த விளக்கு என்ன பண்ற தேவன் அதிசயம் விளங்கும். வாசிங்க, அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில என்ன பண்றாரு? அக்கினி ஜுவாலையில ஏறி போனார். அத மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தார். அப்பா, எங்களை தூக்கி விட நீங்க வந்திருக்கீங்கப்பா. உம்முடைய பாதத்துல நாங்கள் இருவரும் என்ன பண்றோம்? இது வரைக்கும் எங்களை அதிசயம் செய்ய யாரும் வரலப்பா. எங்களை எல்லாரும் துக்கப்படுத்த தான் வந்தாங்க, எங்களை கஷ்டப்படுத்த தான் வந்தாங்க. நீங்க எங்களுக்கு அதிசயம் செய்ய வந்தீங்கப்பா. மறுபடியும் அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் அதை மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புறமாய் விழுந்தார்கள். தரையிலே நீங்கள் பணிந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அவருடைய பாதத்தை நீங்க சரண்டர் பண்ணும்போது தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். வாசிங்கப்பா. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அப்போது கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம். இதுவரைக்கும் கர்த்தருடைய தூதன் சொன்னவன் இப்ப என்ன பண்ணிட்டான்? நாம யார கண்டுட்டோம்? தேவனை முகமுகமாய் காணத்தக்கதாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து, தேவ பிள்ளையே உன்னை தூக்கி விடணும்னா அவர் பாதத்துல உன் கண்ணீரை ஊற்று. நீ முகமுகமாய் காணத்தக்கதாய் தேவன் தரிசனங்களை கொடுப்பார். அதற்கு மனோவா மனைவி, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்ற சாவதற்காக தேவன் நம்மளை அழைக்கல, பிழைப்பூட்டத்தக்கதை அதிசயங்களை செய்வார் என்று மனோவா மனைவி அங்க அறிவிக்கிறார். வாசிங்கப்பா. அதற்கு அவன் மனைவி கொன்று போட சித்தமாயிருந்தாள். அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று, படிக்காதீங்கப்பா, யாருன்னு தெரியுமா? இந்த குமாரன் யாருன்னு தெரியுமா? சிம்சோன். தேவ பிள்ளையே, சிம்சோன். சிம்சோன் தாய் தகப்பன் யார்தான்? மனோவாவும் மனோவா மனைவியும். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இந்த பிள்ளைக்காக அவன் காத்திருக்கும் பொழுது அவன் சொல்றான், கர்த்தர் நம்மளை சாகடிக்க கொண்டு வந்திருக்க மாட்டேன். சாகடிக்க எப்போ என்ன பண்ணிருப்போம்? நம்ம செத்திருப்போம். அதிசய காட்சி காணத்தக்கதாய் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் கடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் இருவரும் சரண்டர் பண்றாங்க. ஆண்டவருடைய பாதத்திலே தரமட்டமாய் தாழ்த்துறாங்க. பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி இருக்கு, அந்த காரியம் எப்படி இருக்கு, ஆண்டவர் மாத்த வல்லவராயிரு, உங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவரா இருக்காரு. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, தரமட்டமா என்ன தாழ்த்துறப்பா, தரமட்டமா என்ன தாழ்த்துற சொல்லுங்க. தரமட்டமா என்ன தாழ்த்துற அப்பா, என்னை தரமட்டமா தாழ்த்துற. நீங்க ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் மூலியமாண்டவர் எத்தனை ஆண்களை சந்திக்கிறேனோ, அது என் கணவனா இருக்கலாம், என் பிள்ளைகளா இருக்கலாம், என்னை அறிந்த பிள்ளைகளா இருக்கலாம். தேவ பிள்ளைகள் அவருக்கெல்லாம் நான் அதிசயமாய் மாற உடைய பாதத்துல என்ன தரமட்டமா தாழ்த்துறப்பா, என்ன தரமட்டமா தாழ்த்துற.
அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க அடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் ஒரு அதிசயம் நடக்க போகுது. தேவங்களே பாடி துதிக்க போகுது. அடிச்சல்லையா தாவீது அடி அலிமினலையா கோலியாத்து செத்தபடி எல்லா கோலியாத்து முறியடித்ததாய் எல்லா கோலியாத்து முறியடித்ததாய். உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், ரட்சிக்க பண்ணுப்பா. ஆண்டவரே, ஒரு சிம்சோன் ஆண்டவரே பிறப்பதற்காக ஒரு தாயை எச்சரிக்கைப்படுத்தினேன். ஆண்டவரே, என் வீட்டுல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஏவ தொடங்கினீர். இன்னைக்கு எங்களை ஏவுங்கப்பா, எங்களை ஏவுங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள நடத்தாத நான் அநேக பேரை விட்டுட்டோப்பா. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் விட்டுட்டேன். ஆனா இன்றைக்கு அதிசயமானவருடைய பாதத்துல அமரும்போது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். நான் கூனியா இருக்கிறப்ப என்ன நிமிருங்க, என்ன நிமித்துங்க சொல்லுங்க. நான் கூனியா இருக்கேன், என்ன நிமித்துங்க. உடைய பாதத்துல மனோவா மனைவி விழுந்தது போல நாங்களும் விடத்தக்க. ஒரு வேளை இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கலாம், நாங்களும் விடத்தக்கதான் ஒரு மனதின் ஆவியை கொடுக்கிறாங்க. எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிற சுவாமி, எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிற கூட கூனியை அன்று எத்தனை இடத்துல குடிஞ்சிருப்பேன், எத்தனை இடத்துல குடிஞ்சிருப்பேன். என்னை நிமிரத்தக்கதா அப்பெல்லாம் நம்முடைய பாதத்தை நினைச்சு வாழ்ந்தப்பா. எப்பப்பா என்ன நிமித்த வருவீங்க? பாதத்தையே நான் குடிஞ்சு பார்த்துட்டு இருந்தப்பா. என்ன நிமித்தின உடனே நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டப்பா. நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாதத்தை பார்க்க நான் மறந்ததுனால கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சேன். அப்படிப்பட்ட காரியம் நான் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே மேல இறங்குங்க சொல்லுங்க. ஆவியானவரே மேல இறங்குங்க, உங்க கரத்தை மேல வச்சு தூக்குங்க. நம்முடைய பாதத்தையே பார்த்துனுங்கிறப்பா. என்ன தூக்கி விடுங்க சுவாமி, என்ன தூக்கி விடுங்க. அந்த நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனைவியும் தூக்குனவர் அவர்கள் தரைமட்டமாய் தேவனை பணிந்து கொண்டது போல ஆண்டவர் தூக்க வருகிறார். தரமட்டமாய் அவருடைய பாதத்திலே சரண்டர் பண்ணுங்க தேவ பிள்ளையே. தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரோட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடு கூட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மனோவாயை போல மனோவா மனைவியை போல தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக நாட்களுக்குள்ளாக எங்களை அழைத்து வந்தீர். ஆண்டவரே, இந்த சத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை புதிய ஏதோ தகப்பனே உருவாக்குதலுக்குள்ளாய் நடத்தி சொல்லட்ட. ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற எங்களையும் எழுப்பத்தக்கதாக தேவன் பேசின நன்மையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனம் என்ன என்று அறியாதபடிக்கு நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் முறையாய் மனோவா மீதும் மனைவி மீதும் தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துகின்றார். தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துகின்றார். நீ எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறாய். மகனே, மகளே, உன்னை கர்த்தர் எழுப்பத்தக்கதாக கடந்து வந்தது இந்த ஆண்டின் முதல் இதோ தகப்பனே தரிசனத்தின் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில தேவன் விதைக்கிறார். இதை வீணாய் விருதாய் அல்ல, அநேகருக்கு நீ பிரயோஜனப்பட வேண்டும். அநேகருடைய கண்களிலே உன் தலை உயர்த்தப்பட்டிருப்பதை காண வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே சொன்ன இந்த வார்த்தைக்கு நேராய் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரவானாய் என்று எண்ணி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யா இதோ தகப்பனைகளை தாழ்த்துகின்றும் தரை மட்டுமாய் மனோவா மனைவியும் தரை மட்டும் தங்களை தாழ்த்தினார்களாம். நம் தாழ்த்தத்தக்கதாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே செய்து கொடுத்த அருமை மகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இன்னும் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இதோ மனைவி மீது தரிசனம் இருந்ததை போல
உள்ள சகோதரிகள் எல்லோரும் மீதும் இப்படி தரிசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் சுவிசேஷிகையாய் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மீது ஊற்றுங்க. இந்த கடைசி காலத்திலே நீ வைத்த வல்ல தரிசனத்திற்காக நன்றி ராஜா. தேவன் தாமே துணையாயிருங்க, பலப்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ராஜா. சமாதானமும் சந்தோஷமும் மன நிறைவும் தேவ சமூகத்தில் நான் இனி ஒப்பு கொடுக்க உயர்வும் எனக்கு கிடைக்கும் என்பதை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. அன்பரின் கரத்தில் தாழ்த்துகின்றேன் மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட ஒரு மனமாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah.